வணக்கம். 1985 வருடம் கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல சிந்து பைரவி திரைப்படம் வந்துச்சு. சிவகுமார், சுஹாசினி, சுலக்ஷனா, டெல்லி கணேஷ், ஜனகராஜ், டி.எஸ். ராகவேந்தர், மணிமாலா, நிறைய பேர், கவிதாலயா கிருஷ்ணன், பிரதாப் போத்தன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடித்திருந்த இந்த படம் தீபாவளி திருநாளுக்கு ரிலீஸ் ஆகுது. கமலஹாசனுடைய ஜப்பானில் கல்யாண்ராமன் அந்த சமயத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் அவர்களுடைய படிக்காதவன் அந்த சமயத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் 3-4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அத்தனை படத்தையும் கடந்து சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு கர்நாடக பேஸ் கொண்ட, கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் படிக்காதவன் திரைப்படத்தை விட, ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்தை விட இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஜேகேபி அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே சிவகுமார் வாழ்ந்தார். சுலக்ஷனா தன்னுடைய ஆகச்சிறந்த நடிப்பை வெளிக்காட்டிய படங்கள்ல சிந்து பைரவியும் ஒன்று. சாதாரணமாகவே அடிச்சு தூள் பறத்துற நடிப்புல அசகாய முத்திரைகளை காட்டுகிற சுஹாசினிக்கு இந்த படம் ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி அசல்ட்டா அட்டகாசம் பண்ணியிருப்பார் சுஹாசினிங்கிறதும் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த படம் இன்னும் பல விஷயங்களை சொல்லுது. அதை பற்றி தான் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க, இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்னக்கிளியில தொடங்கிய தன்னுடைய பயணத்தை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கார். ஆனால் அதே போல நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து தன்னுடைய இயக்குகின்ற பயணத்தை கே பாலச்சந்தர் சார் தொடங்கிட்டே இருக்கார். அந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரும் இசைஞானி இளையராஜாவும் முதல்ல சேர்ந்த படம் சிந்து பைரவி தான். சிந்து பைரவி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒரு இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ், இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, இன்னைக்கு அசோசியேட் டைரக்டராக இருக்கிறவங்க, இன்னைக்கு ஒரு படத்தை காட்சி அமைக்கிறதுல எப்படி அமைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒளிப்பதிவாளர்கள், இது எப்படி எடிட் பண்ணாக்க சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு இருக்கிற இன்னைக்கு திரைத்துறையில் எடிட்டிங் பணியை செய்து கொண்டிருப்பவர்கள், ஒரு படத்தில் க்ளோஸ்அப் எப்படி வச்சா என்ன ரியாக்ஷன் காமிக்கணும், க்ளோஸ்அப் காட்சி நமக்கு வைக்க மாட்டாங்களா அப்படின்னெல்லாம் தவித்து கொண்டிருக்கிற வகையில் எப்படியாக நடிப்புல மேன்மைப்படுத்திக்கணும், தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கிற நடிகர்கள், கேரக்டர் நடிகர்கள், காமெடி நடிகர்கள், இப்போ துணை கதாபாத்திரங்கள், என்னென்னமோ இன்னைக்கு பேர் வச்சிருக்கோம். நம்ம நடிகர்கள் தான், அவங்களுக்கெல்லாம் 1008 பேர் வச்சிருக்கோம். இப்படி இவங்க அத்தனை பேருக்குமான பங்களிப்பு என்னென்ன விதமாலாம் இருந்தாக்க ஒரு படம் நிறைவடையும் அப்படிங்கிறதுக்கு சிந்து பைரவி ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார், மனைவி சுலக்ஷனா, அங்கே வீட்டில் ஒரு தாத்தா, பக்கத்தில் மிருதங்க வித்வானா இருக்கிற டெல்லி கணேஷ், அவருடைய மனைவி ஸ்ரீலேகா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனகராஜோட பாட்டி, அவர் தம்புரா ஆச்சா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமாருடைய கார் டிரைவர், கேமரா மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுஹாசினி ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க. கீழே ஒரு ப்ரெஸ் இருக்கும், அந்த அச்சகத்தை வச்சிருப்பவர் பிரதாப் போத்தன் ஆச்சா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி கேரக்டரில் டி.எஸ். ராகவேந்தர், அவருடைய மனைவியாக மணிமாலா மேடம், அவங்க பொண்ணாக இந்து ஆச்சா. இதற்கு பிறகு அந்த டி.எஸ். ராகவேந்தர் ஜட்ஜ் இல்லையா, அவங்க வீட்டில் கார் இருக்கு இல்லையா, அந்த காருடைய டிரைவரா கவிதாலயா கிருஷ்ணன் கேரக்டர்கள். இந்த படத்துல சங்கீதத்தை ரொம்ப அலட்சியமா பார்க்கிற விதமான கதாபாத்திரத்துல சிவச்சந்திரன் சார், அவருடைய மனைவி, அங்க ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு படத்துல இருக்கிற அத்தனை கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஓப்பனிங், ஒரு எண்டிங், ஒரு ஓப்பனிங், ஒரு எண்டிங்னு வைத்த திரைக்கதை ஜாலம் பண்ணினது தான் கே பாலச்சந்தர் சாருடைய மிகப்பெரிய விஷயமா நான் இன்னைக்கும் பிரமிச்சு பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட சிவகுமார் சாருடைய அந்த அன்னைக்கு கமல் ரஜினியில ஹிட்டு, அன்னைக்கு கமலஹாசன் பெரிய ஹிட்ல இருக்காரு, ரஜினிகாந்த் பெரிய ஹிட்ல இருக்காரு, விஜயகாந்த் வந்துட்டாரு, சத்யராஜ் வந்துட்டாரு, பிரபு வந்துட்டாரு, கார்த்திக் நடிக்க வந்துட்டாரு, முரளி வந்துட்டாரு, இத்தனை பேர்லாம் நடிக்கிறாங்க, நம்ம மோகன் நடிக்கிறாரு. இத்தனை பேரையும் கடந்து சிவகுமார் அந்த கதாபாத்திரமாகவே எப்படி தன்னை பொருத்தி கொண்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல,
அது அவ்வளவு அழகு, அவ்வளவு பாந்தமா இருக்கும். ஜேகேபி கதாபாத்திரத்துக்கு வேற யாருமே நடிக்க முடியாதுயா அப்படின்னு சொல்ற வகையில சிவகுமார் நடிப்பு. இந்த கதாபாத்திரம்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கதாபாத்திரத்தை ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு அழகா அதனுடைய அவங்களுக்கும் உண்டான பார்ட் என்னங்கிறத படத்துல அட்டகாசமா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் படத்துல 2 சீன் தான் சார்லி வருவார். அந்த சார்லி 2 சீன் வருவார்ல, அது ஒரு ஓப்பனிங், அதுக்கு ஒரு ஃபினிஷிங். தமிழ் சினிமாவில் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாலச்சந்தர் சாருடைய படங்களை அத்தனையும் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் கேமராவில் எப்படி டச் கொடுக்கணும், டைரக்ஷனில் எப்படி டச் கொடுக்கணும், டயலாக்ல எப்படி டச் கொடுக்கணும், இது அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிந்து பைரவி படம் ஒரு தீபாவளி திருநாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. நவம்பர் 11ன்னு நினைக்கிறேன், 1985. கிட்டத்தட்ட 95, 2005, 2015, 2025 அடுத்த வருஷம் வந்துச்சுனாக்கா 40 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த படத்தை எனக்குள்ளார ஏற்படுத்தின தாக்கம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சிந்து பைரவி பார்த்து